ஹாய். இந்தியாவோட கார் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஹிஸ்ட்ரி ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலி 1990 தான் வந்துட்டு எஸ்யூவி செக்மெண்ட் கார் வந்துட்டு அதிகமாக வந்து ப்ராப்ளமானது. இதில் டாடா சியரா கார் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் சொல்லலாம். இப்போ அந்த காரோட வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பெட்ரோல் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் இருந்தது. இப்போ வந்துட்டு இதோட எலக்ட்ரிக் ஆப்ஷன் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில். ஆனால் இன்னொரு ஒரு மாதத்தில் அந்த கார் வந்துட்டு எல்லா மார்க்கெட்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பார்க்க முடியும். இந்த கார் வந்துட்டு எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும், இதோட விலை என்ன, இதில் என்னென்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். டாடா சியரா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு அதுவும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இந்த எஸ்வி செக்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு தனி இடம் வந்து பிடிச்சி 1990 தான் இந்த ஃபர்ஸ்ட் கார் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த டாடா சியராவோட இந்த எஸ்வி மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போதைக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்தது இந்த காருக்கு வந்து. ஏன்னா அதோட ஸ்டைலிஷ்ஷு, இன்னொன்று வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கிளாஸ் இருக்கும் பின்னாடி வந்துட்டு. அதே மாதிரி வீல் பேஸ்மே ரொம்ப ஹைட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு ரக்குடு லுக்கும் இருக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து விரும்பினாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்துட்டு கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது வாடிக்கையாளரோட தேவைகள், அவங்களோட விருப்பம், அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே காலப்போக்கில் மாறிட்டே இருந்ததுனால அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த சியரா கார் சேல்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட தாக்கம் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு தாக்கத்தை வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த டாடா சியராவை வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து ஏற்கனவே அவங்களோட நெக்ஸான், டியாகோ, டிகோர், ஸோ இது மாதிரியான மாடலில் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ப்ரீமியம் செக்மெண்ட் கார்களில் வந்துட்டு எலக்ட்ரிக் செக்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த டாடா சியரா ஈவி வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கார் வந்துட்டு வரும் பட்சத்தில் வந்துட்டு இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் கார், அந்த எலக்ட்ரிக் செக்மெண்ட் காரில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் வந்து இருக்கிற வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த டாடா சியரோட எக்ஸ்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழைய மாடலில் இந்த மாதிரி இருந்துச்சு, அதை அப்படியே இங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற மாடலில் பெரிய கிளாஸ், அதாவது அந்த சைடில் டாடா சியரா கார் சைட் ப்ரொஃபைலில் வந்துட்டு பெரிய கிளாஸ் வந்துட்டு கொடுத்துருக்கனால அந்த பழைய லுக்கு வந்துட்டு அப்படியே இதில் வந்துட்டு வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு கனெக்டட் டெய்ல் லேம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹெட் லேம்பே ரொம்ப எல்இடியில் வந்துட்டு நீளம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபாக் லேம்பும் சரி, மற்ற ஹெட் லேம்ப் எல்லாமே எல்இடியில் வந்துட்டு வந்துடுது. அதே மாதிரி ரியர் சைடு வந்துட்டு டெய்ல் லேம்ப் வந்துட்டு ஃபுல்லாக எல்இடியில் வந்து கனெக்டட் எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டைலிஷாக நல்ல லுக்காக வந்துட்டு இருக்குது. இந்த டாடா சியரா காரோட இன்டீரியர் எடுத்துகிட்டு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்டேரிங் வீலே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க மல்டி ஃபங்க்ஷன் ஆப்ஷனோட. அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டலில் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா பெருசாக நீளமாக வந்துட்டு ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க, டச் ஸ்க்ரீனு. இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார் ப்ளே, ஸோ இது மாதிரி எல்லா கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட டாப்பில் வந்துட்டு நல்லா பெருசாக ஒரு மேசிவான ஒரு பேனராமிக் சன்ரூஃப் வந்துட்டு வந்துடுது. அந்த சீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ப்ரீமியம் லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வித் வந்துட்டு மல்டி ஃபங்க்ஷன் ஆப்ஷனோட, அதாவது வென்டிலேட்டட் சீட் இது மாதிரியான ஆப்ஷனும் கார் வந்து கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏன்னா பேசஞ்சருக்கும் சரி மற்ற டிரைவருக்கும் சரி ரெண்டு பேருக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் சைடு கம்ஃபர்டபுளாக எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட்டு, மற்ற இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஏசி வந்துட்டு, மற்ற சார்ஜிங் போர்ட்டு, ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இன்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த காரில். ஸோ சார்ஜிங் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து இது வரைக்கும் அஃபிஷியலாக எதுவும் டிக்ளேர் பண்ணலை. இருந்தாலும் அதில் வந்துட்டு 60-75 கிலோவாட் பேட்டரி பேக்கப் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்துட்டு போகிறது மாதிரி ஏசி சார்ஜிங், அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இதில் வந்து வரும். ஸோ லாங் ட்ரைவ் போகிறதுக்கு கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த டாடா சியராவோட பிளாட்ஃபார்ம் பின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக பேட்டரி, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காகவே செப்பரேட்டாக யூனிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக மற்ற காரில் எடுத்துகிட்டு அப்படின்னா பெட்ரோல் அந்த டீசல் இன்ஜின் அந்த பிளாட்ஃபார்மை வந்துட்டு அப்படியே ஈவியை வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சியராவின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட பிளாட்ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக ஈவிக்காகவே யூனிக்காக வந்துட்டு டெடிக்கேட்டடாக டிசைன் பண்ணது. ஸோ இதனால் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த காரோட பேட்டரி வந்துட்டு எந்த இடத்துல பொறுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பொதுவாக மற்ற ஈவி கார்லாம் எந்த மாதிரி இருக்குன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பெட்ரோல் இன்ஜினில் எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குமோ அதே பிளாட்ஃபார்மில் தான் ஈவியை வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. பேட்டரியுமே வந்துட்டு அடிப்படையில் வந்து பொறுத்திருப்பாங்க. ஆனால் இதில் வந்துட்டு இந்த ஈவி காரில், அதாவது டாடா சியரா ஈவி காரில் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம்லேயே சென்ட்ரு பகுதியில் வந்துட்டு இந்த பேட்டரி வந்து பொறுத்திருப்பாங்க. இதனால் வந்துட்டு நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நல்லாவே கிடைக்கும். இன்னொன்று வந்துட்டு இந்த நம்ம கார்னர்லாம் வண்டியை வந்துட்டு நம்ம திருப்புறப்போ நமக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும். ஹைவேஸில் போகிறப்ப நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது.
இது வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் சரி ரியல்லையும் சரி நமக்கு நல்ல ஒரு இட வசதி வந்துட்டு கிடைக்கும். இந்த காரில் வீல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ரியல் சைடு வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான இட வசதி நமக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஒரு லெக் ரூம் ஹெட் ரூம் வந்துட்டு நமக்கு போதுமான அளவு நமக்கு வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு போகிறதுக்கு இந்த கார் வந்துட்டு சூட்டபுளான ஒரு கார்னு சொல்ல முடியும். பொதுவாக ஈவி கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பேட்டரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காரை பொறுத்தளவு பேட்டரியை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சில யூனிக்காக ஒரு சில விஷயங்களை வந்து கார் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த காரில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல், அதாவது மெட்டல் எல்லாமே வந்துட்டு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மல்டி கிராஷ் ஜோன் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் இம்பேக்ட் ப்ரொடெக்ஷன் பார் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு சைடும். ஸோ எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் பேட்டரிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ அந்தளவு வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேக்கெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டர் பாடி ஷீல்டு வேறு இருக்குது இந்த காரில் வந்து. ஸோ இதனால் வந்துட்டு எவ்வளோ பெரிய விபத்துகள் நடந்தாலும் பேட்டரிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த டாடா சிஆர் ஐவி வந்துட்டு ஒரு மிஷின் கிடையாது. இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து சாஃப்ட்வேர் மூலம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இதோட சர்க்யூட் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் மூலம் தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சியராவில் வந்து பார்த்தா அப்படின்னா ஓவர் த ஏர், அதாவது ஓடிஏ அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் வந்து நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்குது. அது ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த காரை வந்துட்டு யாருமே வந்துட்டு ட்ராக் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது. ஸோ அந்தளவு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் வந்து காரில் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இந்த கார் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸ் அப்டேட், அதாவது இந்த காரில் வந்துட்டு சாஃப்ட்வேர் ஏதாவது அப்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கார் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் லைக் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் நோட்டிஃபிகேஷனில் வரும், அதை நாமளே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கார்லேயும் வந்துட்டு ஒரு சில அப்டேஷனில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற மாதிரி அந்த கார்லேயே கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக. வெஹிக்கிள் டு லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த காரில் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த காரில் இருந்து நம்ம பவர் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் எடுத்துக்கிட்டு நாம் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக வந்துட்டு டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லேப்டாப்பு, கேமரா, மற்றபடி ஃபேனு, அது மட்டும் இல்லை சின்ன சின்ன இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ இது மாதிரியான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்லேருந்து பவர் அவுட்புட் எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்துட்டு ஹை லெவல், அதாவது ரொம்ப லக்ஸுரி காரு, ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிற காரில் தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஆனால் இந்த ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கிற இந்த ஒரு எலக்ட்ரிக் காரில் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான். பொதுவாக ஈவி கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரோட மனசுலேயும் வர்றது இது எவ்வளோ ரேஞ்சு போகும், அதாவது ஒரு தடவை நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம்னா எவ்வளோ ரேஞ்சு போகும், அந்த மாதிரியான கொஸ்டின் தான் கண்டிப்பாக எல்லாரோட மனசுலேயும் வந்துட்டு வரும். ஈவன் நாமளே வந்துட்டு ஒரு ஈவி கார் வந்து வாங்கணும் முடிவு பண்ணால் நம்மளோட மனசுலேயே சேம் இதே மாதிரி கொஸ்டின் தான் வரும். இது வந்துட்டு காமன், எதுவும் தவிர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கும்போது இது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, பேட்டரியில் என்ன டெக்னாலஜி இருக்குது, பேட்டரி டெக்னாலஜியை பொறுத்து தான். ஸோ அதோட ரேஞ்சுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு வேகமாக சார்ஜிங் பண்ணணும், இதோட ஆயில், அதாவது லைஃப் டைம், பேட்டரியோட லைஃப் டைமு, அது மட்டும் இல்லாமல் லோ மெயின்டெனன்ஸ். ஏன்னா பேட்டரினாலவே வந்துட்டு குறைந்தளவு மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ குறைந்தளவு மெயின்டெனன்ஸ் வந்துட்டு இருக்கணும். ஸோ அதிகமான ஒரு எனர்ஜி வந்து இதில் வந்து சேவ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் அதோட பேட்டரி ரேஞ்ச் வந்துட்டு இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஈவி வெஹிக்கிள் வாங்குறதா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். லிக்விட் கூலிங் சிஸ்டம், அதாவது லிக்விட் கூலிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஈவி கார், எலக்ட்ரிக் கார். ஸோ இந்த காரில் இந்த இருக்கிற இந்த பேட்டரி வந்துட்டு அதிகமாக ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதாவது கண்டினியூஸாக சார்ஜ் பண்ணாலோ இல்லை கண்டினியூஸாக நம்ம காரை வந்துட்டு ரன் பண்ணாலோ இந்த பேட்டரி வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரேஞ்ச் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு குறையும். அதே நேரத்தில் வந்துட்டு சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த காரை வந்துட்டு லிக்விட் கூலிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் அந்த காரை வந்து வச்சுருக்காங்க. இதன் மூலம் வந்துட்டு பேட்டரியோட டெம்பரேச்சர், பேட்டரி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை நம்ம வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த பேட்டரியோட டெம்பரேச்சரை வந்துட்டு இதன் மூலம் நமக்கு வந்து நல்ல ஒரு ரன்னிங் ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மெயின்டெனன்ஸுமே நமக்கு வந்து குறையுது. அடுத்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்துட்டு என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து பேட்டரியை மேனேஜ் பண்ணுறது இதோட அந்த சிஸ்டத்தோட வேலையே. அதாவது இந்த பேட்டரியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் இது வந்து கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அதோட டெம்பரேச்சரை வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அதிகமாகிறத வந்து கட்டுப்படுத்தும். ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து சார்ஜிங் வந்துட்டு எல்லா செல்லையுமே வந்துட்டு சமநிலையாக இருக்கிறதுக்கு இது வந்துட்டு யூஸ் ஆகுது. அண்ட் சேஃப்டியும் வந்துட்டு இது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்துட்டு 2 விஷயங்கள் இருக்குது. அதாவது ஃபாஸ்ட்டு சார்ஜிங் ஒன்று, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பண்ணுறது. வீட்டில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏசி சார்ஜிங். நம்ம வீட்டில் வந்துட்டு ஏசி கரண்ட்டு தான் இருக்கும்.
ஸோ அது மூலம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு தூங்கும்போது நம்ம சார்ஜ் போட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா விடிய காலையில் வந்துட்டு எழுந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிசி ஃபாஸ்ட் சார்ஜ். இது வந்துட்டு பப்ளிக் பிளேஸஸில் வந்துட்டு இருக்கக்கூடியது அந்த டிசி ஃபாஸ்ட் சார்ஜ். இது வந்துட்டு நம்ம லாங் ட்ரைவ்லாம் போகும்போது கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஹைவேஸில் வந்துட்டு அந்த ரோட் ஓரத்தில் வந்துட்டு நிறைய ஃபாஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட்டில் நிறைய வந்து வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக முக்கியமாக தமிழ்நாட்டிலலாம் வந்துட்டு அந்தளவு வந்துட்டு விரிவடையலை. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க இதை வந்து வைக்கிறதுக்கு. சும்மா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 80% வரைக்கும் சார்ஜ் வாங்குறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்தளவு டெக்னாலஜி வந்துட்டு இப்போதைக்கு வந்துடுச்சு. இந்த காரில் வந்துட்டு ரீஜெனரேட்டிவ் மோட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து காரில் வந்துட்டு இருக்குது. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சொல்லுவாங்க. அதான் நம்ம எப்போல்லாம் வந்துட்டு நம்ம பிரேக் பெடலில் கால் வைக்கிறோமோ, பிரேக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ, அப்போல்லாம் வந்துட்டு ரீஜெனரேட்டிவ் மோட் மூலமாக எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு பேட்டரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதன் மூலம் வந்துட்டு நமக்கு ரேஞ்ச் வந்துட்டு அதிகமாகுது. இது வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நம்ம அடிக்கடி வந்துட்டு பிரேக் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நமக்கு பவர் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கிடைக்கும். அதாவது எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும், ரேஞ்சுமே அதிகமாக கிடைக்கும். இதே நம்ம ஹைவேஸில் வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு பிரேக் பெடலில் வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆக்சிலேட்டர் பெடல்லாம் நம்ம வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கார் வந்து ரன் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ ஹைவேஸில் வந்துட்டு கண்டிப்பாக ரேஞ்சு குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் சிட்டிக்குள்ளே வந்துட்டு ரேஞ்சு வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இதன் மூலம் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம் மூலமாக பிரேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு காமனஸாக ஒரு நியூட்ரலாக வந்துட்டு ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ் எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா பொதுவாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படியே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் டார்க் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது இம்மிடியட்டாக வந்துட்டு நமக்கு வந்து டார்க் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆக்சிலேட்டர் அந்த லிவரை லைட்டாக திருநாள் என்னாகும் சடனாக வந்துட்டு முன்னாடி போகும். ஸோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் காருமே வந்துட்டு கூட சடனாக வந்து நமக்கு வந்து டார்க் வந்து கிடைக்கும், சடன் பிக்கப் வந்து நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அது ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால சுத்தமாக சவுண்டே இருக்காது. இன்டீரியருக்குள்ளே வந்து சுத்தமாக இருக்காது, சவுண்டே இருக்காது. காமாக வந்துட்டு அமைதியாக வந்து நம்ம வந்து போகலாம். சோலோ டிரைவ்லாம் போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அது வந்துட்டு சுத்தமாக வந்து இது வந்து இருக்காது. ஏன்னா வந்துட்டு இன்டீரியருக்குள்ளே வந்துட்டு அந்தளவு தான் வந்துட்டு ஒரு ப்ரூஃபிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு ஹீட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு வராது இன்டீரியருக்குள்ளே. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்காது. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. இன்னொன்று வந்துட்டு இதில் வந்து 2 மோட்டார் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஆனால் அஃபிஷியலான டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி எதுவுமே வந்துட்டு இன்னும் டிக்ளேர் பண்ணலை. பட் இதெல்லாம் வந்து கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், நம்ம தானே கஸ்டமரு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து டாடா சியரா ஃபில்ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுல இது ஒரு சத்தியமில்லை. ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்துட்டு மஹிந்திராவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. அதாவது 9A 6A. ஸோ இந்த மாதிரியான கார்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு மார்க்கெட்டில் போயிட்டுருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஹுண்டாய் சைடு வந்துட்டு அப்படின்னா கரெக்டாக எலக்ட்ரிக் காரும் வந்துட்டு ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்குது. இதுக்கடையில் இந்த டாடா சியரா எலக்ட்ரிக் கார் வந்துட்டு எந்தளவு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஒன்ஸ் கார் லான்ச் ஆனதுக்கு பிறகு நான் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, பை.